அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் போதுமானவன். நம்ம சேனலை வந்து எல்லாருமே தொடர்ந்து பார்த்து நல்லபடியாக ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க. அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் எப்படி பயன் அடைகிறீங்களோ நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் எனக்கு கமெண்ட்டில் சொல்கிறீங்க, உங்கள் சேனல் பார்த்து நான் நல்ல அழகாக வந்து இப்போ குரான் ஓத ஆரம்பிச்சிருக்கேன், கற்றுக்கிட்டு இருக்கேன். நான் எனக்கு வயது வந்து 60 ஆகுது. நான் வந்து உங்கள் சேனலை பார்த்து குரான் ஓதிக்கிட்டு இருக்கேன். அப்புறமா என் பசங்க வந்து சின்ன சின்ன பசங்க, அவங்க வந்து உங்கள் சேனலை பார்த்து குரான் கற்றுக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நிறைய பேர் வந்து சொல்கிறீங்க. எனக்கு ரொம்ப 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 ஹாப்பி, சந்தோஷம் எனக்கு அல்ஹம்துலில்லாஹ்ன்ட்டு. இதே போல் நீங்கள் எப்படி பயனடைகிறீங்களோ அதே போல் இன்ஷா அல்லாஹ் இன்னும் நிறைய பேர் பயனடையணும். அதுக்கு நீங்கள் வந்து என்ன செய்யலாம்னா, ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டு தான். என்னதுன்னா, அங்கே பாருங்கள், ஒரு லைக் மாதிரி இப்படி இருக்கும்ல, இந்த மாதிரி பட்டன் இருக்கும். அதை மட்டும் நீங்கள் வந்து ஒரு தடவை டச் பண்ணி விட்டுட்டிங்கன்னா, இது வந்து ரெக்வஸ்ட்டு தான், சரிங்களா? ஏன்னா வந்து நம்மளுடைய வீடியோஸ்க்கு எந்தளவுக்கு லைக்ஸ் அதிகமாக வருதோ அதுக்கு தகுந்தாப்புல என்ன ஆகும்னா, நம்ம சேனல் வந்து நிறைய பேருக்கு வந்து ரெக்கமெண்டேஷன் நிறைய பேருக்கு வந்து போய் காமிக்கும், சரிங்களா? நிறைய பேர் என்ன செய்வாங்க, அந்த வீடியோ பார்த்துட்டு பயனடைவாங்க இன்ஷா அல்லாஹ். அந்த மாதிரி பயனடையும் போது உங்களுக்கும் அந்த நன்மை வந்து இன்ஷா அல்லாஹ் கிடைக்கும். ஏன்னா நீங்கள் போகிற லைக்னால தான் என்ன ஆகும், நிறைய பேருக்கு அந்த வீடியோ வந்து சஜெக்ஷனில் போகும். அப்படி போகும்போது அவங்களும் என்ன செய்வாங்க, பயனடைவாங்க, சரிங்களா? அதுக்கு நீங்கள் ஒரு சின்ன ஒரு காரணமாக இருப்பீங்க. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், அவங்க அந்த கற்றுக்கும் போது உங்களுக்கும் அதனுடைய நன்மை வந்து இன்ஷா அல்லாஹ் வரும், சரிங்களா? கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள், பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். முடிஞ்சால் ஒரு சின்ன லைக். ஏன்னா நம்ம சேனலில் வந்து ஒரு 1000 பேர்கிட்ட வீடியோ பார்க்குறாங்க, ஒரு 100 லைக்ஸ் கிட்ட வரமாட்டேங்குது, சரிங்களா? அந்த மாதிரி லைக் நிறைய வரும்போது நிறைய பேருக்கு வந்து நம்ம சேனல் ரெக்கமெண்டேஷனில் போகும். அப்படி போகும்போது அவங்களும் பார்த்து பயனடைவாங்க. அதனுடைய நன்மை இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கும் கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் துஆ செய்யுங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் போதுமானவன். இன்ஷா அல்லாஹ் நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம், நேற்று இதுவே பார்த்தோம் இல்லையா, இன்றைக்கி நம்ம இங்கேருந்து ஆரம்பிக்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். பார்க்கலாமா? ரெடியாக இருக்கீங்களா எல்லாருமே? நம்ம இப்போ என்ன பாடம் பார்த்துக்கிட்டு இருக்கோம், சத்து பாடம் பார்த்துக்கிட்டு இருக்கோம், சரிங்களா? நம்ம சேனலில் வந்து ஆன்லைன் கிளாஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. அதை நான் ஸ்டார்ட் பண்ணலை, இப்போதைக்கு நம்ம நேம் மட்டும் எடுத்துகிட்டு இருக்கோம். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு யாருக்காவது ஜாயின் பண்ண விருப்பம் இருந்துச்சுன்னா இன்ஷா அல்லாஹ் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் கேட்குறீங்க பேமெண்ட் பண்ணணுமான்ட்டு. கண்டிப்பாக பேமெண்ட் பண்ண தாங்க செய்யணும். ஏன்னா நம்ம என்ன செய்யணும்னா, கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க தான் செய்கிறோம், சரிங்களா? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எங்கள் குட்டி பாப்பா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பாப்பா பார்த்துக்கிட்டு வீட்டில் ஒர்க் பண்ணிவிட்டு எல்லாமே செஞ்சுட்டு நம்ம வந்து கிளாஸ் எடுக்கணும்னா அதுக்கு நம்ம கொஞ்சம் எஃபெக்ட் போடுதோம், சரி? கண்டிப்பாக நன்மை இருக்கிறது அல்ஹம்துலில்லாஹ். இருந்தாலும் என்னென்னா வந்து, நம்ம ஆன்லைன் நம்ம எடுக்கும்போது அவங்களுக்கு வந்து பே பண்ணால் மட்டும்தான் நம்ம காசு கட்டியிருக்கோம், நம்ம கண்டிப்பாக இதை படித்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் வரும். அப்போ அவங்க வேகமாக படித்து முடிக்க ஆரம்பிப்பாங்க இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? சீக்கிரமாக குரான் ஓத ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம மேக்ஸிமம் ஒரு 3 மந்த்து இல்லை 2 மந்த்து 2-3 மந்த்லேயே இன்ஷா அல்லாஹ். அதாவது வந்து நம்ம என்ன தான் சொல்லி கொடுத்தாலும் சிலருக்கு ஃபாஸ்ட்டாக பிக்கப் பண்ணிக்குவாங்க, சிலர் கொஞ்சம் ஸ்லோவாக பிக்கப் பண்ணுவாங்க இல்லையா? அந்த மாதிரி நம்ம பார்த்தோம்னா ஒரு 3 மாதத்துக்குள்ளே இல்லை ஒரு 2 மாதத்துக்குள்ளே இன்ஷா அல்லாஹ் இந்த எஸ்என்எல் குரான் ஃபுல்லாக முடிச்சுட்டு குரான் ஓத வச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் இன்ஷா அல்லாஹ் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ நமக்கு ரமலான் வரத்துக்கு இன்னும் கொஞ்ச நாள் தானே இருக்குது. இந்த ரமலான் வரத்துக்குள்ளே இன்ஷா அல்லாஹ் தஜ்வீத் முறைப்படி குர்ஆன் ஓத வைக்கணும் அப்படிங்கிறத நம்மளுடைய எண்ணம் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? அந்த அந்த நோக்கத்தில். அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட ஏகப்பட்ட பேர் கேட்டிருந்தீங்க, ஆன்லைனில் ஸ்டார்ட் பண்ணலையா, ஸ்டார்ட் பண்ணுங்கள் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காகவும் நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னாக்கா, இன்ஷா அல்லாஹ் இப்போ வர 1ஆம் தேதியிலேருந்து ஆன்லைன் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். கண்டிப்பாக பேமெண்ட் தாங்க, பேமெண்ட் தான் பண்ணணும் கண்டிப்பான முறையில். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் விருப்பம் இருந்துச்சு அப்படின்னாக்கா நான் இதில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் போடுறேன், நீங்கள் வேணால் ஜாயின் பண்ணிக்கோங்க இன்ஷா அல்லாஹ். நான் பார்த்துட்டு எப்படி மெம்பர்ஸ் வராங்கிறத பார்த்துட்டு நான் வந்து ஆன்லைன் கிளாஸ் வந்து எப்படி இந்த டைமிங் பிரிக்கணும் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு நான் இன்ஷா அல்லாஹ் ஸ்டார்ட் பண்ணிடுவேன், ஓகேங்களா? வேணுங்கிறவங்க சீக்கிரமாக வந்து சொல்லிடுங்க. 1ஆம் தேதிக்குள்ளே இல்லை, ஒரு 27ஆம் தேதிக்குள்ளே வச்சுக்கலாமா? ஒரு 27ஆம் தேதிக்குள்ளே இன்ஃபார்ம் பண்ணுங்கள், ஓகேங்களா? இப்போ நம்ம பாடத்தை பார்க்கலாமாப்பா? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்வானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இப்போது இங்கே என்ன இருக்குது, ஃபர்ஸ்ட் லெட்டர் ஜீமு, இங்கே 2வது லெட்டர் லாம் இருக்குது. லாமுக்கு மேலே சத்து, சத்துக்கு மேலே ஜபரு. அப்போ இது எப்படி சொல்லணும்? ஜ இல் ல, ஜல்ல. வ இன் ந, ஒன்ன. அடுத்து சொல்லவா? சொல்லுங்க அப்போ நீங்களும். அ இல் ல, அல்ல. அ இன் ந, அன்ன. ச இப் ப, சப்ப. ய இன்
ந என்ன. அதாவது எப்படின்னா இந்த மாதிரி எழுத்து கூட்டக்கூடாது. நான் உங்களுக்கு வந்து ஒரு புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி எழுத்து கூட்டி காமிக்கிறேன். அசலாக எப்படி ஓதணும்னா வல்ல ஹஸ்ஸ அப்படின்னு தான் ஓதணும் சேர்த்து சேர்த்து. அர்ர அம்ம அஃபு இஃப உஸ்ஸ உம்மி யம்மு. சொல்லுங்க நீங்களும். எத்த வத்த சும்ம லும்ம முஸ்வ ஸ்வல்லி நப்பி மஹி மன்ன முத்த ஹுஜ்ஜ ஹக்கி ரப்பி ஜஸ்ஸி ஜுஸ்ஸ துர்ர திஸ்ஸு حلو حوي سودي سودو كذو كذي كلي يمي يما أف إلا بشي ذمي إن لله نر نسوي هر تولى ذلي دلي ذلي أمو مما ملو نسو سن دمي شح فع لغي عد. இப்போ பாருங்க 3 எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க. நம்ம இன்ஷா அல்லாஹ் அதை நம்ம நாளைக்கு பார்க்கலாம் சரிங்களா. ஏன்னா இப்போ நம்ம வந்து 2 எழுத்துக்கள் படிச்சிருக்கோமா, இதை இப்போதைக்கு படித்தா தான் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அடுத்ததான் 3 எழுத்துக்கள் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ரெண்டையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடும் இல்லையா. அதனால் இன்றைக்கி வந்து நீங்கள் என்ன செய்றீங்கன்னா 2 எழுத்துக்களை மட்டும் பாருங்கள். நான் நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு 3 எழுத்துக்களையும் உங்களுக்கு சொல்லித்தரேன் இன்ஷா அல்லாஹ் சரிங்களா. இன்றைக்கி இதோட பாடத்தை முடிச்சுக்கலாமா? ஓகேவா. நம்ம நாளைக்கு இது பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். மறக்காமல் ஆன்லைனில் ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியுற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.